श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय श्री राम। सृष्टी पूर्वी ब्रह्म असे, तेथे सृष्टी मुळीच नसे। आता सृष्टी दिसत असे, ते सत्य की मिथ्या। तुम्ही सर्वज्ञ गोसावी, माझी आशंका फेडावी। ऐसा श्रोता विनवी, वक्तयासी। आता ऐका प्रत्योत्तर, कथेसी भावे तत्पर। वक्ता सर्वज्ञ उदार, बोलता झाला जीवभूत सनातनः। ऐसे गीतेचे वचन, येणे वाक्ये सत्यपण सृष्टीस आले। यदृष्टं तन्नष्टं, येणे वाक्ये सृष्टी मिथ्यापणे। सत्य मिथ्या ऐसे कोणे निवडावे। सत्य म्हणो तरी नासे, मिथ्या म्हणो तरी दिसे। आता जैसे आहे तैसे बोलिजेल। सृष्टीमध्ये बहुजन, अज्ञान आणि सज्ञान। म्हणूनिया समाधान होत नाही। ऐका अज्ञानाचे मत, सृष्टी आहे ते शाश्वत। देव धर्म तीर्थ व्रत सत्यची आहे। बोले सर्वज्ञाचा राजा, मूर्खस्य प्रतिमा पूजा। ब्रह्म प्रलयाच्या पैजा घालू आहे। तो बोले तो अज्ञान, तरी का करीसी संध्या स्नान। गुरु भजन तीर्थाटन, कासया फिरावे। तीर्थे तीर्थे निर्मलम ब्रह्म वृंदम। वृंदे वृंदे तत्व चिंतानुवादः। वादे वादे जायते तत्वबोधः। बोधे बोधे भासते चंद्रचूडः। चंद्रचूडाचे वचन, सद्गुरूचे उपासन। गुरुगीता निरूपण, बोलिले हरे। गुरुसी कैसे भजावे, आधी तयासी ओळखावे। तयाचे समाधान ध्यावे, विवेके स्वये। ब्रह्मानंदं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं। द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वम् अस्याधिलक्ष्यम्। एकं नित्यं विमलमचलं, सर्वधी साक्षिभूतं। भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुगीतेचे वचन, ऐसे सद्गुरूचे ध्यान। तेथे सृष्टी मृत्या भान, उरेल कैचे। जय श्री राम। जय श्री राम. பிரம்மத்தை பற்றியும் மாயையாக இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டி, இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் பேசும்பொழுது ஏதோ பிரம்மம் அதை ஒத்துக்க முடியாமல் இருக்கிறதும், மாயிகமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை ஒத்துக்கக்கூடிய ஒரு தன்மை ஏதோ ஒரு நாஸ்திகனுக்கு தான் இருந்து ஒரு ஆஸ்திகனுக்கு இது இல்லைன்னு நினைக்க வேண்டாம் யாருமே. ஆஸ்திகனா இருக்கிறவனே இந்த பிரம்ம, இந்த மாயையாக இருக்கக்கூடிய இந்த மாயிகமான இருக்கக்கூடிய இந்த லோகத்தை சத்தியம் தான் நினைச்சிட்டு இருக்கான். இதெல்லாமே ஒரு பிரமே, பரபிரம்மம் ஒன்று மாத்திரமே தான் சத்தியம் அப்படிங்கிற தெளிவு ஒரு பிரம்மஜானிக்கு தான் உண்டு.
மற்றவா எல்லாருமே வந்து இந்த லோகத்தை சத்தியம் அப்படின்னு நினைச்சுட்டு தானே பழகின்னு இருக்கோம், அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை பார்த்தாலே தெரியறது நாம் நாஸ்திகால் இல்லைங்கிறதுன்னு தெரியறது. இந்த விஷயத்தை இப்ப தொடரார் சமர்த்த ராமதாசர். சிருஷ்டி கதன அப்படிங்கிற சமாசம் ஆறாவது தசகத்துல 6வது சமாசம். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இங்க எடுத்துக்கிறார். அதனால இந்த பிரபஞ்சத்துக்கும் பரபிரம்மத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அல்லோல கல்லோல படல் இருக்கே, இது வந்து ஏதோ ஒரு ஆஸ்திகனுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆஸ்திகனுடைய ஹிருதயத்திலேயே இந்த குழப்பம் நன்னா உண்டு. அந்த குழப்பத்தை வேரோட எடுக்கணும் பார்க்கிறார் சமர்த்த ராமதாசர். ஏன்னா ஒரு ஆஸ்திகன் வந்து பேசும் ஒரு நாஸ்திகன் பேசும் பொழுது அவன் பேசுறதுக்கு வந்து வைதிகமான எந்த பேசும் கிடையாது, சாஸ்திரிகமான எந்த பேசும் கிடையாது. தான் எங்கேயோ கேட்டத்தையோ படித்தையோ வச்சுதான் நம்ம வந்து நம்ம இடத்துல வாதாடுறான். ஒரு ஆஸ்திகன் கிட்ட என்ன ஆகிறதுனா, அவன் இந்த வாதாடும் பொழுது அவனுமே வந்து சாஸ்திர வாக்கியத்தை வச்சுட்டே இதை வாதாடுறான். அது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம். ஒரு கால் இதெல்லாத்தையும் ஒரு நாஸ்திகனை புரிய வச்சு திருத்த வச்சு விடலாம். ஆனா அறகுறையா தெரிஞ்சு இந்த ஆஸ்திகன் இருக்கானே, அவனை திருத்தி அவனதை புரிய வைக்கிறது தான் எல்லாத்த விடையும் பெரும்பாடு. சிஷ்யாலாம் ராமதாசர் சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள் தாஸ்போதத்துல சிரவணம் பண்ணிட்டே வரா, மனசுல வாங்கிண்டே வரா. ரொம்ப பிரயத்னப்பட்டு பிரயாசப்பட்டு ராமதாசரும் வந்து இண்டு இடுக்கு விடாம எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணிட்டே வரார். இப்போ ஸ்ரோதாக்கள் கேட்கிறா அவரிடத்துல, சிருஷ்டி பூர்வே பிரம்ம அசே தேத்தே சிருஷ்டி முளீச்சனசே. நீங்க என்ன சொல்லுறீங்கன்னா, பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்படிங்கிற வஸ்துவுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. காலாதீதமாக இருக்கக்கூடிய விஷயம் எப்பவுமே இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றேன். ஒரு கால் இருக்கிறதுன்னு சொல்றதே வந்து காலத்தை அனுசரிச்சு தானே இருக்கிறதுங்கிறத வார்த்தையே. காலாதீதமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்பேற்பட்ட வஸ்து. எவ்வளவோ அண்டாண்டங்கள் வரது, சிருஷ்டியாகிறது, அழியறது, போறது, ஆனா அந்த பிரம்மம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதனால நாம் எதை சிருஷ்டின்னு சொல்றோமோ அந்த சிருஷ்டிக்கு முன்னாடியிலேருந்து பிரம்மம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஒரு கால் வரும் பிரம்மம் இருக்கும் பொழுது சிருஷ்டி அப்படின்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. தேத்தே சிருஷ்டி முளீச்ச நசே, சிருஷ்டியுடைய நாமதேயம் கூட கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றேன். ஆனா ஆத்தா சிருஷ்டி திசத அசே தே சத்தியகி மித்யா. இந்த சிருஷ்டி தெரியறதே, அந்த சிருஷ்டியில தான் நானா தெரிகிறேன், அந்த சிருஷ்டியில தான் நீங்களா தெரிகிறீர்கள். எனக்கு இதெல்லாத்தையும் நான் சத்தியம் சொல்லட்டுமா மித்தியம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறான் அந்த சுரதா. அவனுடைய கேள்வியை தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு தப்பு கிடையாது நிச்சயமா. ராமதாசருடைய கண்ணோட்டத்துக்கோ ஒரு பிரம்மஜானியுடைய கண்ணோட்டத்துக்கோ இந்த கேள்வி தப்புன்னு சொல்லலாம். ஒரு அஞ்ஞானியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு இந்த கேள்வி ரொம்ப வேலிடான கேள்வி. அதனால இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கேன், விஷயத்தையும் பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த சிருஷ்டியில தானே நடந்துட்டு இருக்கு, இந்த பேச்சே இந்த சிருஷ்டியில தானே நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த சிருஷ்டியை நீங்க சத்தியம்னு சொல்லுவேளா, இந்த சிருஷ்டியை மித்யைன்னு சொல்லுவேளா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறான். ஆனா இப்படி கேள்வி கேட்கலாமான்னு சில பேர் வந்து குதிப்பா. அபச்சாரம், இந்த கேள்வியே அபச்சாரம்னு குதிச்சு அந்த கேள்வியை நாசம் பண்ணி வச்சுடுவாங்க நிறைய பேர். இவ கேள்வியை கேட்கிறாளே தவிர வாதாடனம், அவநம்பிக்கை, அஸ்ரத்தை இதெல்லாம் இருந்து இந்த கேள்வியை கேட்கல. உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால கேட்கிறாவா. ஏதோ வாதாடணுங்கிறதுக்காக கேட்கல. இந்த கேள்வியை கேட்டுட்டு உடனே சொல்றா,
தும்ஹி சர்வஜ்ஞ கோசாவி. நாங்க இப்படி கேள்வி கேட்கிறோமேன்னு நீங்க நினைக்க கூடாது. நாங்கள் அஞ்ஞானிங்கிறது எங்களுக்கு நன்னா தெரியும். அது மாத்திரம் இல்ல, உண்மையான ஞானம் ஏதோ, தெளிவான விஷயம் ஏதோ, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட தான் இந்த கேள்வியை கேட்கணும். விதண்டாவாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வியை நாங்க கேட்கல. நாங்கள் அந்த நிஜமான ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறோம். இந்த கேள்வியை நாங்க வேற யாருக்கிட்டையாவது போய் கேட்டுடுவோமா? கேட்க மாட்டோமே. இந்த கேள்வி எங்க கேட்கலாமோ அங்கதான் கேட்கிறோம். யாரிடத்துல கேட்கிறோம்? உம்மிடத்துல நாங்க கேட்கிறோம். ஏன் உம்மிடத்துல கேட்கிறோம்? தும்ஹி சர்வஜ்ஞ, நீங்க சர்வஜ்ஞன். துமி சர்வஜ்ஞ கோசாவி, எல்லாத்தையும் தெரிந்தவன் நீங்கள், ஞானி நீங்கள். அதனால மாஜி ஆசங்கா பேடாவி, அதனால எங்க ஹிருதயத்துல வந்த இந்த ஒரு குழப்பத்தை நீங்க தான் தெளிவு பண்ணி கொடுக்கணும். அதனால இந்த கேள்வி, இந்த குழப்பம் எங்க ஹிருதயத்துல வந்தது சத்தியம். அந்த கேள்வி வந்ததுக்கு காரணம் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். நாங்க யாரிடத்த கேட்கிறோமோ அது சரியான யோக்கிய புருஷன் அப்படிங்கிற தெளிவான ஞானம் எங்களுக்கு உண்டு. அதனால நாங்கள் இந்த கேள்வி கேட்கிறோமே தவிர இந்த கேள்வி சரியான கேள்வி இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும். அது தெரியுமே தவிர ஹிருதயத்துல அந்த குழப்பம் இருக்கிறதும் இருக்கு. அது நீங்க எங்களுக்கு நிவாரணம் பண்ணி கொடுக்கணும். அதனால நாங்க ஏதோ உத்தண்டமாக இந்த கேள்வியை கேட்டோம் நீங்க நினைக்க கூடாது. நாங்க ஐசி சுரோத்தா வினவி வக்தயாசி, நாங்க பரம வினயத்தோட இந்த கேள்விய மகாபக்தாவாக இருக்கக்கூடிய சத்குருநாதாளாக இருக்கக்கூடிய உங்களிடம் நாங்கள் இதை விண்ணப்பிக்கிறோம், விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லறாவா. அதனால கேள்விகள் கேட்கறது தப்பு கிடையாது. எப்பேற்பட்ட கேள்வி, ரொம்ப ஸ்டூப்பிடான கேள்வி கூட மனசுல வந்தா கேட்டுடுறது நல்லது. ஏன்னா அந்த கேள்வியை தங்க வச்சோமானால் இன்னைக்கு இல்லைன்னாக்கா நாளைக்கு திரும்பவும் தலையை தூக்கி நம்மளை இன்னும் குழப்படிக்கும். அதனால எப்பேற்பட்ட சில்லி கேள்வியா இருந்தாலும் கேட்டுடணும். ஆனால் யாரிடத்துல அந்த கேள்வி கேட்கணுமா அவளிடத்துல கேட்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நாம் ஏன் அந்த கேள்வியை கேட்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தேடுதலோட அந்த கேள்வியை கேட்கணும். பரம வினயத்தோட அந்த கேள்வியை சத்குருநாதா இடத்துல நம்ம கேட்கலாம். உண்மையான சிஷ்யன் கேட்பான், உண்மையான சத்குருநாதால் அதுக்கு பதிலும் கொடுப்பார். தகுந்தபடி அந்த சிறு சிஷ்யனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி தகுந்தபடி சொல்லுவார் சத்குருநாதா. சமர்த்தராமதாசராக இருக்கக்கூடிய சத்குருநாதரிடத்துல இந்த ஸ்ரோதாக்கள் கேட்கிறா. உடனே பேசுறார். ஆதா ஐகா பிரத்யோத்தர, நீங்க என்னெல்லாம் கேள்விகள் கேட்டேலோ ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். கதேசி வாவே தத்பர, ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாரு இங்க. என்ன கண்டிஷன்? நான் என்ன சொல்றேனோ அதை தத்பரனாக இருந்து கேட்கணும். அப்படின்னா அந்த முழு கவனத்தை இங்க செலுத்தி நீங்க கேட்கணும். வக்தா சர்வஜ்ஞ உதார போலதா ஜாலா, தானேதான் வக்தா இங்க. ஆனா இந்த கிரந்தத்துல சிஷ்யால் குருநாதானிடத்துல சம்பாதம் பண்ணக்கூடிய கிரந்தமாக இது அமைஞ்சதுனால சிஷ்யால் இந்த கேள்வியை கேட்டதும் அந்த சிஷ்யால் கேட்ட கேள்வியை தட்டி விடாம, அந்த சிஷ்யாலை பிடிச்சு திட்டி விடாம பொறுமையோட அந்த சிஷ்யனுடைய இந்த ஒரு டவுட்டை நிவாரணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட பரம ஸ்ரத்தையோட இதெல்லாம் புரிஞ்சுண்டு அவர் அந்த சிஷ்யால் இடத்துல பேசுறார். அப்படிங்கிறதுனால உதார அப்படின்னு சொல்றார் சமர்த்தராமதாசர். அந்த பக்தா, அதாவது சத்குருநாதாள் உதாரமான ஹிருதயம் உள்ளவர். ஏன்னா இதெல்லாத்துக்கும் எவ்வளவு தரம் பொறுமையா இருந்து திரும்ப 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 பதில் சொல்ல போறார். விதவிதமா அந்த கேள்வியை வர இவரும் பதில் சொல்றார். அழுக்காம சலுக்காம அவளும் கேட்கிறா, இவரும் அழுக்காம சலுக்காம பதில் சொல்றார். அதனாலவே உதார
இவா ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு உண்மையான ஆர்வத்தோட கேட்டுன்னு வரும்பொழுது நம்ம அப்படியே அவளுக்கு வருஷிக்கணும் அப்படிங்கிற ஹிருதயத்தோட சொல்றார் சர்வஜ்ஞ போலதாஜாலா. பேச ஆரம்பித்தார். ஜீவபூதா சனாதனஹ ஐசே கீதே சே வச்சன ஏனே வாக்கே சத்யபன சிருஷ்டி ச ஆலே. ஸ்ரீமத் பகவத்கீதையுடைய வச்சனம் இது. ஜீவபூத சனாதனஹா அப்படிங்கிறது. சனாதனமாக இருக்கக்கூடிய என்னுடைய அம்சம்தானே ஜீவபூதம், ஜீவன் அப்படின்னு கீதை சொல்றது. அந்த வாக்கியத்தை கேட்கும் பொழுது ஏனே வாக்கிய சத்தியப்பன சிருஷ்டிச ஆலே. அந்த வாக்கியத்தை கேட்கும் பொழுது என்ன தோணுறது? இந்த சிருஷ்டியே அந்த சனாதனமாக பரபிரம்மத்துடைய அம்சமாக இருக்கிறதுனால இந்த சிருஷ்டி சத்தியம்தான் அப்படின்னு ஒத்துக்கணும். என்ன பகவான் ஸ்வயம் ஜகத்குருவாரு கிருஷ்ணனே சொல்லியிருக்கானே பகவத்கீதையில இந்த விஷயத்தை. எதிருஷ்டம் தன்னஷ்டம் ஏனே வாக்கிய சிருஷ்டி மித்யாபனே சத்திய மித்யா ஐசே கோனே நிவடாவே. அதே பகவத்கீதையில யத் திருஷ்டம் தத் நஷ்டம் அப்படிங்கிறதும் வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? எதெல்லாம் நம்மளுக்கு தென்படுறதோ அதெல்லாம் இன்னைக்கியோ நாளைக்கியோ எப்பவோ நாசம் அடைய போகிறது. அதனால எதெல்லாம் இந்த சிருஷ்டியில தென்படுறதோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு நஷ்டமாக போறது. இந்த வச்சனமும் பகவத்கீதையில வருது. அந்த வச்சனத்தை கேட்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியறது? வாக்கியே சிருஷ்டி மித்யா பண்ணே, இந்த சிருஷ்டி மித்யை அப்படிங்கிறது தெளிவாக தெரியறது. அப்போ சத்திய மித்யா ஐசே கோனே நிவாடாவே. ஜீவபூத சனாதனஹா, ஜீவபூத சனாதன அப்படிங்கிற வாக்கியத்தை கேட்டு இந்த சிருஷ்டிய சத்தியம் அப்படின்னு சொல்லட்டா, எதிர்ஷ்டம் தன்னஷ்டம் அப்படிங்கிற வாக்கியத்தை கேட்டு இந்த சிருஷ்டிய மித்யைன்னு சொல்லட்டா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிவாடாவே. இதுதான் உங்க குழப்பம். இந்த குழப்பத்தை நான் நிவாரணம் பண்ணி தரேன். சத்திய மனோதரி நாசே மித்யா மனோதரி திசே. இந்த சிருஷ்டியவான் முதல்ல சத்தியம் அப்படின்னு சொல்லுறோம். ஜீவபூத சனாதன அப்படிங்கிற வாக்கியம் பிரகாரம் இந்த சிருஷ்டிய சத்தியம்னே சொல்றோம். இந்த சிருஷ்டி சத்தியம் அப்படின்னா சாஸ்வதமா இருக்கோ? உன் கண்ணுக்கு நேர தெரியறது சிருஷ்டி, அது சத்தியம் நீ சொன்ன இல்லையா? உன் கண்ணுக்கு நேர தெரியக்கூடிய இந்த சிருஷ்டி சத்தியமாகில் நாசம் அடையாம இருக்கா? சாஸ்வதமாக இருக்கா? நீனே சொல்லு. ஸ்ரோதா சொல்றான், இல்ல நாசே, இந்த சிருஷ்டி நான் சத்தியம் சொல்றேன், சத்தியம் தான் சொல்றேன், கீதையில் இப்படி சொல்லியிருக்குங்கிற பிரமாணமும் நான் சொல்றேன். ஆனா என் கண்ணுக்கு நேர் அந்த சிருஷ்டி நாசமாகிறது எனக்கு தெரியறதே சுவாமி. நாசே தரி நாசே. சரி, இப்போ அடுத்த வாக்கியத்துக்கு வந்துடுறேன். எதிருஷ்டம் தன்னஷ்டம் அப்படிங்கிற வாக்கியம் பிரகாரம் இதெல்லாம் மித்யா இல்லவா? அதுவும் கீதையில சொன்ன வாக்கியம் தானே? ஆமாம், கீதையில சொன்ன வாக்கியம் தான். அப்ப அது பிரகாரம் இதெல்லாம் மித்யை. ஆனா மித்யா இருக்கா? மித்யைனா இல்லை, இல்லாத விஷயம், இல்லவே இல்லை. ஆனா உனக்கு இல்லவே இல்லைன்னு தோணலையே. நீ இருக்கான்னு தோன்றது, நானும் இருக்கேன்னு தோன்றது, இந்த லோகமும் இருக்குன்னு தோன்றது அல்லவா? தரி திசை. ஆமாம், தெரியறது தெரியறது, இந்த சிருஷ்டி தெரியறது. ஆத்தா ஜெய்சே ஆஹே தைசே போலி ஜெயில. இப்போ எது எப்படி இருக்கோ இதுல யதார்த்தம் ஏதோ, ஜெய்சையாகே தைசே, யதார்த்தம் ஏதோ போலிச்சே. நான் சொல்றேன், கேள். எத்தனை அழகா கிருபையோட பேசுறார் பாருங்க இந்த சத்குருநாதர். அந்த சிஷ்யன் கேட்ட கேள்வியை திரும்பவும் அந்த சிஷ்யன் கிட்டயே அந்த கேள்வியை வச்சு அவன் மனசுல
எப்பேற்பட்ட சங்கா இருக்கோ அந்த சங்காவை தானே திருப்பும் எடுத்து சொல்லி, இதுதானே உன்னுடைய குழப்பம் அப்படிங்கிறது கேட்டு அவன் ஆமாம்னு ஆமோதிச்சதுக்கு அப்புறம் இவர் பேச ஆரம்பிக்கிறார். சிருஷ்டி மத்தியே பகுஜன, இந்த சிருஷ்டின்னு நீ சொல்றேப்பா, இந்த சிருஷ்டியில எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கா. இந்த ஜீவராசிகள்ல மனுஷால் அப்படிங்கிற ஜீவராசிகளுக்கு வருவோம். எவ்வளவோ மனுஷர்கள் இருக்கா. இங்க பகுஜன நிறைய பேர் இருக்கா. இந்த ஜனங்கள் இருக்காளே, இவாள 2 வர்க்கமா பிரிக்கலாம். எந்த 2 வர்க்கம்? அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய சில பேர், சஞ்ஞான சஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய சில பேர். அஜ்ஞான ஆணி சஞ்ஞான மனோனியா சமாதான ஹோதனாகி. என்ன ஒரு ரொம்ப ரெவல்யூஷனரியான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கார் அப்ரோச்சே. இந்த சிருஷ்டியில எல்லாருமே அஞ்ஞானியாக இருந்தான்னு வச்சுப்பான், இந்த கேள்வி வந்திருக்குமா அப்படிங்கிறார். அடிப்படையான விஷயம். உன் மனசுல இந்த கேள்வி ஏன் வந்தது? ஒரு அஞ்ஞானியுடைய மனசுல இந்த கேள்வி ஏன் வருது? ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவன் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னதான தானே, இல்லைன்னா அவட தேவைன்னு இருந்திருப்பான் இல்லையா? அல்லது இந்த ஜனங்கள் எல்லாரும் சஞ்ஞானியாக இருந்திருந்ததுன்னா இந்த குழப்பத்துக்கே இடம் இல்லை இல்லையா? எல்லாரும் இந்த யதார்த்தத்தை இருந்திருப்பா இல்லையா? அதனால முதல் விஷயம், இந்த வாத விவாதம் வரத்துக்கே அஞ்ஞானிகள் சஞ்ஞானிகள் அப்படிங்கிற 2 வர்க்கம் இந்த லோகத்தில் இருக்கிறதுனால்தான். மனோனியா சமாதான ஹோதனாகி. இவன் சொல்ற பேச இவன் பேசிட்டு இருக்கான், அவன் சொல்ற பேச அவன் பேசிட்டு இருக்கான். இவா 2 பேரும் பேச புறப்பட்டு விவாதம் வாதம் ஆகிறதே தவிர சமாதான ஹோதனாகி, இவனுக்கும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறது, அவனுக்கும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறது. சரி, பரவாயில்ல. ஐகா அஜ்ஞானாச்சே மத. இப்ப இந்த அஜ்ஞானி என்ன சொல்றான்னு கேட்போம். என்ன சொல்றான்? சிருஷ்டியாகே தே சாஸ்வத. சிருஷ்டி அப்படிங்கிறது சாஸ்வதமான விஷயம். இப்போ அஜ்ஞானின்னு சொல்லும் பொழுது இங்க நாஸ்திகன்னு சொல்லல, அது ஜாகிரதையா நம்ம கேட்கணும். இங்க நாஸ்திகனை பத்தி பேச்சே இல்லை. அஜ்ஞானி அப்படிங்கிறவன் தெய்வ நம்பிக்கை உள்ளவன் தான், ஆனா பிரம்ம ஞானம் இல்லாதவன் அஜ்ஞானி. அதை நம்ம இங்க பேசிஸ் புரிஞ்சுக்கணும் இங்க. அதனால அஜ்ஞானி என்ன சொல்றான்? சிருஷ்டி சாஸ்வதமானதுதான், அதே சமயத்துல தேவனும் சாஸ்வதம் தான், தர்மமும் சாஸ்வதம் தான், தீர்த்தமும் சாஸ்வதம் தான், விரதமும் சாஸ்வதம் தான், சத்தியச்சியாக இதெல்லாம் சத்தியம். அதனால தேவன் தர்மம் தீர்த்தம் விரதம் லோகம் எல்லாம் சத்தியம், எல்லாம் சாஸ்வதம். இப்ப சஜ்ஞானி என்ன சொல்றான்னு பார்ப்போம். போலே சஜ்ஞானாச்சா ராஜா. சஜ்ஞானிக்கல்யம் அக்ரகண்யனாக இருக்கக்கூடிய பிரம்மஜானி இருக்காரே, அவர் என்ன சொல்றார்? மூர்க்கஸ்ய பிரதிமா பூஜா. டேய், நீ பூஜை அது இதுன்னு சொல்லறையே, இந்த பிரதிமா பூஜை நீ ஏன் பண்ணற? பிரதிமா பூஜை அப்படிங்கிறது விக்கிரக ஆராதனத்தை பத்தி பேசுற. உனக்கு எல்லா இடத்திலும் பிரம்மத்தை உணர தெரியல, உனக்கு எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்க்க தெரியல. அதை பார்க்காததுனாலதான் ஒரு மூர்த்தியை உண்டு பண்ணி அல்லது ஒரு பிரதிமையை உண்டு பண்ணி, இந்த பிரதிமை தான் தேவன், இந்த பிரதிமை தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்றே. நீ எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்க்க தெரியாததுனால்தான் இது பண்ற இல்லையா? எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்க்க தெரியாதவன் மூர்க்கன். இது சஞ்ஞானி பேசுறார். மூர்க்கரா இருக்கிறதுனால மூர்க்கால் தான் மூர்த்தி பூஜை பண்ணுவா அப்படின்னு விட்டார் அவர். ஏன் ஏன் மூர்க்கன்? மூர்த்தி பூஜை பண்றவனி நீ ஏன் மூர்க்கன் கூப்பிடுற? ஏன்னா
பிரம்ம பிரளயாச்ச பைஜா காலு பாஹே. அடா, பிரளயம்னு ஒண்ணு உண்டுடா, இந்த லோகத்துக்கே பிரளயம்னு ஒண்ணு உண்டுடா. அந்த பிரளயம் ஆகும் பொழுது நீ எந்த பூஜை பண்ணக்கூடிய எந்த மூர்த்தி இருக்கோ அந்த மூர்த்தி இருக்க போறது நினைச்சியா? நீ எந்த பிரதிமையை வச்சுன்னு பூஜை பண்றியோ அந்த பிரதிமா இருக்க போறதுன்னு நினைச்சியா? இருக்காது. பிரளயம் அப்படின்னு வந்ததுன்னா எல்லாம் போச்சு. அதனால அப்பேற்பட்ட பிரம்ம பிரளயம் வரும் பொழுது எல்லாமே இல்லைன்னு ஆகி பிரம்மம் மாத்திரம்தான் மிஞ்ச போகிறது அப்படிங்கிறார் இந்த சஞ்ஞானி. சஞ்ஞானி இந்த விஷயத்தை சொன்னதுமே உடனே அஞ்ஞானி பேசுறான். அப்படியா, அப்படின்னு சொல்றியா? நான் பண்ணக்கூடிய மூர்த்தி பூஜை மூர்க்கத்தனம்னு சொல்றியா? அப்படி நான் பண்ணக்கூடிய மூர்த்தி பூஜை மூர்க்கத்தனம் ஆகில் தவத்தோ போலே அஜ்ஞான, அந்த அஜ்ஞானி சொல்றான், தரி கா கரிசி சந்தியாஸ்நான. ஓ சஞ்ஞானியரே, நீர் சந்தியா ஸ்நானம் ஏன் பண்றீர் சொல்லும் எனக்கு. அது மாத்திரம் மூர்த்தி பூஜையில சேர்ந்தது அல்லவா? கா கரிசி குரு பஜன தீர்த்தாட்டன. நீ ஏன் குரு பஜனம் பண்ணற? நீ ஏன் தீர்த்தாட்டனம் போகிற? காசையா பிராவே, ஏன் இங்கே அங்கேயும் தீர்த்தாட்டனம் சொல்லிட்டு இங்க அங்கேயும் ஏன் நீ தண்டற அப்படின்னு கேட்கிறான் அந்த அஞ்ஞானி சஞ்ஞானிய பார்த்து. இங்க ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிறார் இங்க சமர்த்த ராமதாசர். தீர்த்தே தீர்த்தே நிர்மலம் பிரம்ம விருந்தம் விருந்தே விருந்தே தத்வ சிந்தானுவாதः வாதே வாதே ஜாயதே தத்வபோதः போதே போதே பாசதே சந்திரசூடः. தீர்த்தே தீர்த்தே நிர்மலம் பிரம்ம விருந்தே அப்படின்னா வெவ்வேறு தீர்த்த கஷேத்திரங்கள்ல ரொம்ப பவித்திரமான சத் பிராமணர்கள் பிரம்ம வித்துக்கள்லாம் இருக்கா. பிராமணர்களுடைய பல சமுதாயங்கள் இந்த தீர்த்தங்கள்ல இருக்கு. இவா என்ன பண்றா? இந்த பிராமண சமுதாயத்துல இருக்கிறவாள் என்ன பண்றா? விருந்தே விருந்தே தத்துவ சிந்தானுவாத, தத்துவ ஞானத்தை அவ தனக்குள்ளேயே சம்பாஷணை பண்றா. அவாக்குள்ளேயே தத்துவ ஞானத்தை சொல்லிண்டு சர்ச்சை பண்ணிண்டு கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதிலும் கொடுத்துண்டு தனக்குள்ள அவ அந்த சர்ச்சையை வச்சுக்கிறா. இப்படி இந்த சர்ச்சை பண்ணுவானே, இப்படி வாதம் பண்ணுவானே அப்படின்னா வாதே வாதே ஜாயத்தே தத்துவபோதா. தத்துவங்களுடைய போதனை நம்மளுக்கு ஆகணுமானால் இப்பேற்பட்ட வாத விவாதங்களை பண்ணி இப்பேற்பட்ட கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில் சொல்லிதான் அந்த தத்துவங்களை நம்ம மனசுல ஏத்திக்க முடியும். நம்ம மனசுல அப்பேற்பட்ட தத்துவங்களை திருடம் பண்ணிக்கிறதுக்காகவும் அந்த தத்துவங்களை ரூಢமாக்கிறதுக்காகவும் அசைக்க முடியாம அந்த தத்துவத்தை அப்படியே நமக்குள்ள உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்காகவும் இப்பேற்பட்ட வாதங்கள் பண்ணணும். இப்படின்னு யாரு சொல்லறா? போதே போதே பாசத்தே சந்திரசூடா, ஸ்வயம் சந்திரசூடனான சிவபெருமானே சொல்லறார். இப்பேற்பட்ட சர்ச்சைகள் பண்ண 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 அந்த தத்துவங்கள்லாம் நம்மளுக்கு போதம் ஆக 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 அந்த போதம் பாசத்தை நமக்குள்ளேயே பிரகாசமாக ஆரம்பிக்கும். ஆத்மாவுடைய நிஜமான ஸ்வரூபம் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக பிரகாசமாக ஆரம்பிக்கும். இது ஸ்வயம் சங்கர பகவான் பரமசிவனே சொல்றார். சந்திரசூடாச்சே வச்சன சத்குருச்சே உபாசன குரு கீதா நிரூபண போலிலே ஹரே.
அதனால நாங்கள்லாம் ஏன் தீர்த்த கஷேத்திரம் போறோம் நீங்க கேட்கறீங்களா? நாங்களாம் தீர்த்த கஷேத்திரம் போறதுக்கு காரணம் இதுதான். இப்பேற்பட்ட பிராமண சமுதாயங்கள் அங்க இருப்பா, அவளோட உட்காந்து அவளோட பேசி அவளோட சர்ச்சை பண்ணி தத்துவபோதத்தை திருடமாக எங்க ஹிருதயத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக நாங்க இப்படி போகிறோம். இது நாங்க எங்களுக்கு எங்களுக்கு தான் தோன்றித்தனமாக நான் இதை பண்ணல. குருகீதை அப்படிங்கிற மகத்தான கிரந்தத்துல பரமசிவன் ஸ்வயமே நாங்க இப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அதன்படி நாங்க இருக்கோம். குருகீதா நிரூபண போலிலே ஹரே அப்படின்னு இந்த சஞ்ஞானிகள் இந்த பதில் கொடுத்ததுமே இந்த அஞ்ஞானிகளுக்கு புரிய வருது. ஓஹோ, நாம் வேறதோ விதமாக இதை புரிஞ்சுட்டு வரோம். நாம் சொல்லக்கூடிய விஷயத்தையே இவா வேற விதமாக நம்மளிடத்தில் நம்மளுக்கு புரிய வைக்கிறா அப்படின்னு புரியறது. உடனே இந்த அஞ்ஞானி கேட்கிறா, குருசி கைசே பஜாவே, குரு கீதையில சத்குரு உபாசனை பண்ணணும் அப்படின்னு சங்கர பகவான் சொல்லியிருக்கான்னு நீங்க சொன்னேன் இல்லையா? இது சந்திரசூடனுடைய வச்சனம் நீங்க சொல்றேன் இல்லையா? அப்ப குருவை எப்படி பஜனை பண்ணணும்? நாங்க குரு கைசே பஜாவே, ஆதி தயாசி ஓலக்காவே. குருவை பஜனை பண்றது அப்புறம் இருக்கட்டும், சரியான குருவை நாங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஆதி தயாசி ஓலக்காவே. அவர் சொல்றார் குரு, அப்ப சஞ்ஞானி சொல்றார், நீ குரு பஜனை எப்படி பண்ணணுங்கிறது அப்புறம் இருக்கட்டும், சரியான குருவை முதல்ல தேர்ந்து எடு. ஆதி தயாசி ஓலக்காவே. அவளை தேர்ந்து எடுத்துனால் அவருடைய சன்னிதானத்தை போய் நின்னானே போரும். தியாச்சே சமாதான தியாவே விவேகே ஸ்வயே. அவர் சன்னிதானத்தை போய் நின்னாலே உன்னுடைய ஹிருதயத்துக்கு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கும். அதற்கும் தவிர நீ ஒரு கால் இதான் கேள்விகளை கேட்டையானால் அந்த கேள்விகளுக்கு விடை கொடுப்பார் தியாச்சை சமாதான ஞாவே. அதனால எவனிடத்திலேயோ போய் இருந்து இந்த கேள்விகளை கேட்காதே, அப்பேற்பட்ட சத்குருநாதனிடத்துல போய் கேட்டையானால் சமாதான ஞாவே, உனக்கு சமாதானமாக அவர் பதில் சொல்லுவார். அந்த பதில் நீ வாங்கிக்கோ. விவேகே ஸ்வயே. திரும்பவும் இந்த குரு கீதையிலேருந்தே ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிறார் சமர்த்தராமதாசர். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சதிருஷம் தத்துவம் அஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீத்ரம் திரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. இப்போ உண்மையான சத்குருநாதனை நீ தேடி எடுன்னு சொன்னேன் இல்லையா? சத்குரு பஜனம் எப்படி பண்ணணும் கேட்கறதுக்கு முதல்ல சத்குரு தேடி எடுக்கணும். அப்புறம் தானே சத்குரு பஜனம் பண்றதுங்கிறது தனி ஒரு கிரியை கிடையாது. சத்குருவை நீ தேடி எடுத்ததுமே அந்த சத்குருவை பார்த்தாலே நீனே பஜனை பண்ண ஆரம்பிப்ப. அதனால சத்குரு பஜனை எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சத்குரு யாரு, அவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது முதல் கேள்வி. இத சஞ்ஞானியே சொல்றார். அஞ்ஞானி கேட்காமலே சஞ்ஞானி இந்த கேள்வியை தானே எடுத்து கொடுக்கிறார். அதுக்கு குரு கீதையிலேருந்து இந்த ஸ்லோகம், பிரம்மானந்தம் பரமசுகதம். எவரொருவர் சதா சர்வதா பிரம்மானந்தத்திலேயே போகம் பண்ணிட்டு இருக்காரோ, பிரம்மானந்த போகத்திலேயே எவர் எப்பவும் இருந்துட்டு இருக்காரோ, கேவலம் ஞானமூர்த்தி பரம சுகதம் எவரிடத்துல போச்சுனால் சிரேஷ்டமான சுகம் அவரிடத்துல போய் அவருக்கு எதிரில் நின்னாலே நம்ம மனசுல ஒரு பெரிய அலாதியான ஒரு ஆனந்தமும் அலாதியான ஒரு சுகமும் நம்ம ஹிருதயத்துல உண்டாகுமானால் சத்குருநாத்தால், உண்மையான சத்குருநாத்தால் சரீரத்தில் போனாதான் உண்டாகும். அதனால இவர் உண்மையான சத்குருநாதனான அவனையும் இவனையும் கேட்கவே வேண்டாம்ப்பா. ஒன்று ஹிருதயமே சாட்சி. அத்தியந்த சுகம் எங்க உண்டாகுமோ, எந்த சந்நிதியில உண்டாகுமோ அது சத்குருநாதன் சந்நிதி தான் தெரிஞ்சுக்கோ. கேவலம் ஞானமூர்த்தி, அவர் பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரி கைகாலோடு இருப்பரே தவிர ஞானமே உருவெடுத்தவர் அவர், ஞானமூர்த்தி அவர்.
துவந்துவாதீதம். சுகம் துக்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய துவந்தம் இருக்கே, இந்த துவந்தத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். ககன சதிருஷம். அவருடைய ஹிருதயத்தை பார்த்ததுன்னா, அவர் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பிரேமை, காருண்யம், தயை, அவரிடத்தில் இருக்கிற ஞானம் எல்லாம் பார்த்ததுன்னா ககன சதிருஷம். ஆகாசத்தை பார்த்தா எப்படி விஷாலமா இருக்கோ, அப்பேற்பட்ட விஷாலமான ஹிருதயம் உள்ளவராகவும், அப்பேற்பட்ட விஷாலமான புத்தி உள்ளவராகவும், அப்பேற்பட்ட விஷாலமான ஞானம் உள்ளவராகவும் அவர் இருப்பார். அவர்கிட்ட கொஞ்சம் நீ பழக ஆரம்பிச்சாலே இது புரிஞ்சிடும். அதே சமயத்துல எல்லாம் தெரிந்தவராக சர்வஜனாக இருக்கார். அதே சமயத்துல எதையும் ஒட்டிக்காம இருப்பார். அந்த ஆகாசம் எப்படி எல்லாத்தையும் ஒட்டிக்காம தான் தனியாகவே இருந்துட்டு இருக்கு, ஆனா எல்லாருக்கும் இடம் கொடுத்துட்டு இருக்கோ, அது மாதிரி அந்த சத்குருநாத்தால் எல்லாருக்கும் இடத்தை கொடுக்கிறார், எல்லாருக்கும் ஆசிரியத்தை கொடுக்கிறார். ஆனா யாரிடத்தையும் தான் அலிப்தமாகவே இருந்துட்டு இருக்கார். தத்துவமஸ்யாதி லட்சியம். அவர் இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலை என்ன? தத்துவம் அசி. தத்துவம் அசி அப்படின்னா என்னது? தத்து அப்படிங்கிறது பிரம்மம், துவம் அப்படிங்கிறது நாம். அந்த பிரம்மமே தான் நாம், அந்த பிரம்மமே தான் நீ அப்படின்னு நம்மளுடைய வேதங்களும் சாஸ்திரங்களும் இருக்கக்கூடிய மகா வாக்கியம் இருக்கே, அந்த மகா வாக்கியமே அவருடைய நிலையாக இருப்பார். தத்துவமசியாதி லட்சியம். அந்த மகா வாக்கியம் என்ன சொல்லிருக்கோ அதுவாகவே அவர் இருக்கார். ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம். அத்விதீயமாக இருக்கக்கூடிய பிரம்மம் ஏதோ அதுவாகவே அவர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவரை பார்த்தாலே தெரியும் இவர் நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்து இவர்தான் அப்படிங்கிறது தெரியும். அவரை பார்த்தாலே இவர் நிர்மலமாக இருக்கக்கூடிய வஸ்துன்னு நம்ம உணரலாம். அவரை பார்த்தாலே பவித்திர தன்மையை உருவெடுத்து நம்மளுக்கு நேரம் நின்றிருக்கும். எந்த விஷயமும் லௌகிகமா எப்பேற்பட்ட அல்லோல கல்லோலமும் இவரை பாதிக்காம இவர் அச்சலமாக நிற்கிறது, திருடமாக தைரியமாக காத்திரமாக இருக்கக்கூடிய இந்த குருவை நாம் பார்க்கலாம். அவரே எல்லாருடைய ஹிருதயத்தையும் சாட்சி ரூபமாக இருக்கார் அப்படிங்கிறது நாமே நம்ம ஹிருதயத்தை உணரலாம். சர்வதி சாட்சிபூதம். பாவாதீதம். நம்மளுடைய கற்பனை எல்லாம் எப்படி இருக்கோ அந்த கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கார். மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவதா இருப்பார் இவர். பாவாதீதம். திரிகுணரகிதம். சத்துவம் ரஜசு தமசு அப்படிங்கிற 3 குணத்துக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக நாம் அவரை பார்க்க முடியும். சத்குரும் தம் நமாமி. அப்பேற்பட்ட சத்குருக்கு என்னுடைய வந்தனங்கள் அப்படின்னு சொல்றது குரு கீதை அப்படிங்கிற கிரந்தம். இதை புரிஞ்சுக்கணுமான ரொம்ப சிரமமான குருவுடைய இந்த லட்சணங்கள்லாம் புரிஞ்சுக்க சிரமமான. யாரெல்லாம் ஒரு க்ஷணம் கூட ஸ்ரீ அண்ணாவை தரிசனம் பண்ணியிருக்கோமோ அவ எல்லாரும் இந்த சகல குணங்களையும் அவரிடத்துல உருவெடுத்து பார்க்கலாம். குரு கீதே சே வச்சன ஐசே சத்குரு சே தியான. இப்பேற்பட்ட வச்சனம் குரு கீதை சொல்றதுப்பா. அந்த சத்குருவை நீ தியானம் பண்ணு. ஐசே சத்குரு சே தியான. அந்த சத்குருவை தியானம் பண்ணி தேத்தே சிருஷ்டி மித்யாபிமானம் ஒரேத கைச்சே. அதனால நீ கேட்ட கேள்வி தப்புன்னு நான் ஒரு காலம் சொல்ல மாட்டேன். நீ கேட்ட கேள்வி நீச்சமானதுன்னு நான் ஒரு காலம் சொல்ல மாட்டேன். இந்த கேள்வி யார் ஹிருதயத்தையும் வரக்கூடியதுதான். இந்த கேள்விக்கு நீ என்ன கேட்டையோ, காண கிடைக்கிற இந்த சிருஷ்டி சத்தியமாக தெரியறது.
ஆனா இந்த சிருஷ்டியை வந்து ஒரு இடத்துல கீதை சத்தியம்னு சொல்றது, இன்னொரு இடத்துல கீதை மித்தியைன்னு சொல்றதே. இது சத்தியமா மித்தியா, உண்மை எது அப்படின்னு இந்த கேள்வி மனசுல எழும்பித்து இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் யாரு தருவா அப்படின்னா சத்குருநாத்தால் தான் தருவார். ஐசே சத்குருச்சே தியான. அப்பேற்பட்ட சத்குருவை எடுத்துக்கோங்கிறதுக்காக தான் குருகீதையில சொன்ன குருலட்சணங்களை உனக்கு எடுத்து சொன்னேன். அப்பேற்பட்ட குருவை நீ தேர்ந்து எடுத்து ஐசே சத்குருச்சே தியான. நீ அவரிடத்துல நீ கேள்வி கேட்கவே வேண்டாம்ப்பா. நீ அவரிடத்துல இந்த குழப்பத்தை நீ போய் குழப்பத்தை அவருக்கு நேரம் வைக்க கூட வேண்டாம். அந்த சத்குருநாதால நீ தேடி எடுத்து அந்த சத்குருநாதால நீ தியானம் பண்ண ஆரம்பிச்சாலே போரும். அந்த தியானம் இருக்கே, அந்த தியானத்திலேயே தேதே அப்படிங்கிறார். தேதே அப்படிங்கிறது சத்குரு தியானத்தை குறிக்கிறது. அப்பேற்பட்ட சத்குரு தியானத்திலேயே சிருஷ்டி மித்யா பான உரேல கைச்சே. என்ன தெரியும்னாக்கா, இந்த சிருஷ்டி வந்து சத்தியமா மித்யா அப்படிங்கிற ஒரு பிரமை இருக்கே, பானம் இருக்கே, அந்த தியானத்துல என்னாகும், இந்த பிரமையம் மறைஞ்சு போயிடும். எப்போ பிரமை மறைஞ்சு போச்சோ கேள்வியும் மறைஞ்சு போயிடும். எப்போ கேள்வியும் மறைஞ்சு போச்சோ பதிலுக்கு தேவை இருக்காது. எப்போ கேள்வியும் மறைஞ்சு போகி பதிலும் தேவை இல்லையோ அப்போ நீயும் அந்த நிலையில இருப்பாய் அப்படிங்கிறது நீனே உணருவாய் அப்படின்னு அருமையா சொல்லி முடிக்கிறார் இந்த சஞ்ஞானி. மேல பல விஷயங்களை இப்பேற்பட்ட வாத விவாதங்களை வச்சுட்டு சமர்த்தராமதாசர் பேச போறார். அதை நாளைக்கு அனுபவிப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம